ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமர். இப்போ ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு பேட்டர்ன் என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ரொம்ப அவசியமானது. நம்ம தேவைப்பட்டால் ஆப்ஜெக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட்னா என்னது, வேர்ப்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் மொத்தமாக 20 டென்சஸ் இருக்குது. இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸில் 12 டென்சஸ், பேசிவ் வாய்ஸில் 8 டென்சஸ். அந்த 20 டென்சஸ்க்கான ஃபார்முலா அங்கே கொடுத்துருக்குறேன். எல்லாமே சப்ஜெக்டில் தொடங்குது, வேர்பு அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்டில் முடியுது. அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, இந்த வேர்ப் அப்படின்னா என்னது, இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாட் இஸ் அ வேர்ப்? ஓகே, நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வேர்ப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேர்ப்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப்ன்றதை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸோடைய சோல் அப்படின்னு சொல்லலாம். சோல்னாவே ஆன்மா. ஆன்மா, இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா இதை வந்து டெட் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, நான் மனோஜாக இருக்க மாட்டேன், ஒரு டெட் பாடியாக தான் இருப்பேன். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ப் இல்லைன்னா அது சென்டென்ஸே கிடையாது. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டே கூட இல்லாமல் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, அது பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக இருக்கலாம். சப்ஜெக்டே இல்லாமல் கூட வாக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் வேர்ப் இல்லாமல் வாக்கியங்கள் இருக்காது. ஏன்னா இந்த வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸுடைய சோல், ஒரு வாக்கியத்துடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்பை நம்ம வந்து இங்கிலீஷில் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், வேர்ப் இஸ் a word that indicates an action. ஆக்ஷன்னா என்னது, ஒரு செயல். அக்கரன்ஸ், ஒரு நிகழ்வு. ஸ்டேட், ஓகே, கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம், நிலை. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல். இது எல்லாத்தையுமே குறிக்கின்ற ஒரு வேர்டாக தான் இந்த வேர்ப்ன்றது இருக்கும். ஸோ வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃப்ளேட்டட் த பால், நான் பந்துக்கு காத்தடித்தேன். ஓகே, இந்த இடத்துல இன்ஃப்ளேட்டட் அப்படின்றது தான் வேர்ப் இல்லையா. இன்ஃப்ளேட்டட்ன்றது தான் வேர்ப். ஏன்னா ஒரு செயலை குறிக்குது, ஒரு வினையை குறிக்குது. ஐ டிஃப்ளேட்டட் த பலூன், நான் பலூனில் காற்றை பிடுங்கி விட்டேன். டிஃப்ளேட்னா பலூனை காற்றை வந்து பிடுங்கி விடுறது. இது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். அப்போ டிஃப்ளேட்ன்றது தான் இந்த இடத்துல டிஃப்ளேட்டட்ன்றது தான் வேர்ப். ஹிஸ் கிராண்ட்மா ரேஸ்ட் ஹிம், அவனுடைய பாட்டி அவனை வளர்த்தார்கள். ஸோ வளர்க்கிறது, ஓகே, அந்த பையனை வளர்க்கிறது. பார்த்தீங்கன்னா ரேஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வேர்ப். இட் ரெயின்ட் எஸ்டர்டே, நேற்று மழை பெய்தது. மழை பெய்தல் அது ஒரு நிகழ்வு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரெயின்ட் அப்படின்றது தான் வேர்ப். அப்போ ஒரு வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வினையை குறிக்கிறது தான் நம்ம வந்து வேர்ப் அல்லது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படின்றது 2 கேள்விக்கு ஆன்சராக வரும். ஒன்று ஹூ அல்லது வாட். தமிழில் யார், எது, என்ன. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இனியன் கிக்ட் த பால். ஹூ கிக்ட் த பால்? ஸோ ஹூ கிக்ட் த பால்? இனியன், இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ த டாக் பிட் த பாய், இந்த நாய் அந்த பையனை கடித்தது. ஹூ பிட் த பாய்? யார் அந்த பையனை கடிச்சது? அல்லது வாட் பிட் த பாய்? எது அந்த பையனை கடிச்சது? ஓகே, எது அந்த பையனை கடிச்சது? த டாக், இதுதான் சப்ஜெக்ட். ஆனால் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹூம் வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சராக வரும். தமிழில் யாரை, எதைன்ற கேள்விக்கு ஆன்சராக வரும். இனியன் கிக்ட், இனியன் உதைத்தான். எதை உதைத்தான்? த பால், எதை உதைத்தான்? ஓகே, த பால். சார் த பால்ன்றது தான் ஆப்ஜெக்ட். த டாக் பிட், நாய் கடித்தது. யாரை கடித்தது? த பாய். ஓகே, த பாய். ஸோ யாரை கடித்தது நாய்? ஓகே, யாரைன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுது பாருங்க, த பாய். த பாய்ன்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்ன்றது ஹூ வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சராக வரும். ஆப்ஜெக்ட்ன்றது ஹூம் வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சராக வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே நவுன்ஸாக இருக்கலாம் அல்லது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக இருக்காது. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக இருக்கும். அதே போல் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்ஸ் அகெயின் அது நவுன்ஸாக இருக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், இனியன் கிக்ட் த பால். இனியன் அப்படின்றது ஒரு நவுன். ஓகே, இது ஒரு நவுன். சப்ஜெக்ட் ஒன்ஸ் அகெயின். த பால் அப்படின்றது ஒரு நவுன், இது வந்து சப்ஜெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா நவுன்ன்றது சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். ஸோ நவுன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ saw her. ஹீன்றது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் மட்டும்தான்
சப்ஜெக்டாக வர முடியும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிடையாது. ஹீ சா ஹர், ஹர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ சப்ஜெக்டாக நவுன்ஸ் வரலாம் அல்லது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வரலாம், ஆப்ஜெக்டாக நவுன்ஸ் வரலாம் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஸோ இது மட்டும்தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக சப்ஜெக்டாக வர முடியும். ப்ரோனவுன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது இங்கே ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸ் தான் ஆப்ஜெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து டூவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கலாம் ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இனியன் கிக்ட் த பால், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இனியன், ஓகே, இனியன் கிக்ட் த பால், யார் கிக் பண்ணது? இனியன். ஓகே, இனியன் தான் சப்ஜெக்ட். ஸோ ஹூ இஸ் த டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இங்கே? ஓகே, கிக் பண்ணது யாருன்னா இனியன். ஸோ சப்ஜெக்ட் தான் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். எதில்? ஆக்டிவ் வாய்ஸில். அதை தான் நாங்கள் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் டூவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், த பால் வாஸ் கிக்ட், த பால் வாஸ் கிக்ட், பந்து உதைக்கப்பட்டது. பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, எது உதைக்கப்பட்டது? எது உதைக்கப்பட்டது? த பால். த பால்ன்றது தான் சப்ஜெக்ட். பட் பந்து தான் உதைச்சுதா? இந்த ஆக்ஷனை பண்ணது பந்தா? இல்லை, பந்து வாங்குச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக, வாய்ஸ் என்னது? பாசிவ் வாய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸில் டூவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும். ஓகே, உதைச்சது யார்? இனியன். அந்த ஆக்ஷனை செஞ்சது யார்? இனியன். ஆனால் பாசிவ் வாய்ஸில் இந்த சப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும். வாங்கினது யார்? இந்த பால் என்ற சப்ஜெக்ட். ஆனால் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸில். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இனியன் கிக்ட், இந்த வாங்கினது யார்? பால், த பால். பால்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கும். பாசிவ் வாய்ஸில் நம்ம நார்மலாக வந்து ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுற போல இருந்தால் அதை பேசாமல் ஆக்டிவ் வாய்ஸ்லேயே நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பாசிவ் வாய்ஸில் நம்ம ஆப்ஜெக்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஆக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ த பால் வாஸ் கிக்ட், பந்து உதைக்கப்பட்டது. த பால் வாஸ் கிக்டு பை இனியன் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அப்படி சொல்கிற போல இருந்து அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. இங்கே ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதால தான் நம்ம பாசிவ் வாய்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமானது. கடைசியில் என்னது அப்படின்னா, சப்ஜெக்ட் நார்மலி கம்ஸ் பிஃபோர் த வேர்ப், ஆப்ஜெக்ட் கம்ஸ் நார்மலி ஆஃப்டர் த வேர்ப். ஸோ வேர்ப் கிக்ட். ஓகே, கிக்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு அடுத்ததாக வந்திருக்கு. ஸோ இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். ஸோ இதுதான் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டெஃபினேஷன். இப்போ நான் சென்டென்சஸ்லாம் கொடுத்து சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.